வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோடய வெப்சைட்டோட பெயர் freefincal.com. இன்றைக்கி வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி தேவையா, அதுக்கு பதிலாக நானே மாதம் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கேள்வியை நீங்கள் ஒரு ஏஎம்சி ஆள்கிட்டையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறவங்ககிட்டையோ கேட்டிங்கன்னா, ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி கட்டாயமாக போடணும், அப்போ தான் டிசிப்ளின் வரும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஒரு நகை கடைக்கு போனால் ஒரு அந்த பில்லு கட்டும்போது இந்த ஸ்கீம் கொடுப்பாங்க இல்லையா, கோல்டு ஸ்கீம். 10 இன்ஸ்டால்மெண்ட் கட்டினா நான் 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறேன் அப்படி இப்படின்னு. அது திருப்பி அந்த கடைக்கு உங்களை வர வைக்கிறதுக்கான ஒரு யுக்தி, அவ்வளோதான். அது பிஸ்னஸை லாக்இன் பண்ணுறதுக்கான யுக்தி. அதே தான் எஸ்ஐபிங்கிறது உங்களை ஒரு நீங்கள் அந்த ஃபார்மை சைன் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது யோசிப்பீங்க கேன்சல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியா. அது வரைக்கும் பைசா வந்துக்கிட்டே இருக்கும், வர பைசா வரட்டும் அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் க்ரியேட் பண்ணது தான். அது அவங்களுடைய நலனுக்காக க்ரியேட் பண்ணதே தவிர நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை எஸ்ஐபி பண்ணலைன்னா மக்கள் மறந்து போயிடுவாங்க, டிசிப்ளின் இருக்காது, ஆய்ச்சா உயம். மாதம் ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டிசிப்ளின் இல்லைன்னா அந்த ஆளுங்களுக்கெல்லாம் ரிட்டர்னும் தேவையில்லை, பைசாவும் தேவையில்லை, இந்த வெல்த் க்ரியேஷன்லாம் தேவையில்லை. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதுக்கு நான் எஸ்ஐபி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் அந்த எஸ்ஐபி அந்த விற்கிற அந்த ப்ராடக்டை விற்கிறத பற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது ஒரு தப்பான அபிப்பிராயம் வரும். அதாவது ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நான் சொல்லுறது. நிறைய பேர் கேன் ஐ இன்வெஸ்ட் இன் எஸ்ஐபின்னு கேட்பாங்க. அதாவது எஸ்ஐபியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாம். அது அவங்களுக்கு எஸ்ஐபினா என்னன்னே தெரியாது. ரெண்டாவது, ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுற மாதிரி எஸ்ஐபி மாதம் கட்டியே ஆகணும், இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டை ஃபைன் போடுவாங்க அப்படின்லாம் நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் ஏஎம்சிக்கு தேவை. பட் அது தப்பான வழி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், சும்மா எஸ்ஐபியில் இப்போ பூஜைக்கு பூ போடுற மாதிரி மாதம் போட்டுகிட்டே இருக்க முடியாது. அது அப்படி போட்டிங்கன்னா என்ன வருமோ வரும், அவ்வளோதான். அதாவது பேசிக்கலாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய ஃப்யூச்சர் ரிட்டர்ன் வெறும் லக், அவ்வளோதான். அது மட்டும்தான் டிசைட் பண்ணும். அப்படி சும்மா விட்டிங்கன்னா அந்த மாதிரி விட முடியாது இல்லையா. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அப்படி எப்படி விட முடியும்? பேசிக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் தெரியணும். எவ்வளோ ஈக்விட்டியில் எவ்வளோ இருக்குது, ஃபிக்ஸட் இன்கமில் எவ்வளோ இருக்குது, அதை வருஷம் அதை ரீபேலன்ஸ் பண்ணணும். அதாவது அந்த அசட் அலோகேஷனை ரீசெட் பண்ணணும். நான் ரீபேலன்சிங்னா என்னன்னு ஒரு வீடியோவில் முன்னாடி போட்டிருக்கேன். என்னுடைய தேவைக்கு எவ்வளோ பைசா தேவை, இப்போ நான் எங்கே இருக்கேன், அதை ஃப்யூச்சரில் அதை நோக்கி போகிறதுக்கு நான் எப்படி என்னுடைய அசட் அலோகேஷன் ஈக்விட்டியை குறைக்கணும், ஏன்னா ரிஸ்க்கை குறைக்கணும், அதெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எஸ்ஐபி போட்டுட்டு அது போதும், நான் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சு போச்சு, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் மைண்ட் செட் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்மளை மேனுவலாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அதாவது எஸ்ஐபிங்கிறது என்ன, ஒன்றுமே இல்லைங்க. மாதம் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் வாங்குறது, ஏஎம்சிக்கிட்டேருந்து வாங்குறது, ஒரே தேதியில் வாங்குறது. இந்த ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணிட்டா எஸ்ஐபி. இது நம்மளே எப்போ வேணால் வாங்கலாமே. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் ஏஎம்சிக்கிட்டேருந்து அந்த ஃபண்ட் ஹவுஸ்கிட்டேருந்து வாங்குறது. அந்த ஃபண்ட் ஹவுஸ்கிட்ட திருப்பி அதை விற்றுட்டோம்னா அதுக்கு உரிய பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இதுதான் பேசிக் ப்ராசஸ். எஸ்ஐபியோ எஸ்டிபியோ எஸ்டபிள்யூபியோ எல்லாம் இதே ப்ராசஸ் தான். மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் எக்ஸ்சேஞ்ச், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த ரீபேலன்சிங் இன்னும் பெட்டராக பண்ணலாம், எப்படி போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் நிறைய பேர் சொல்கிற மாதிரி எஸ்ஐபி நிறுத்திட்டா டிசிப்ளின் இருக்காது தான், நிறைய பேருக்கு இருக்காது. பட் எஸ்ஐபியை நிறுத்துறதுக்கும் பெரிய இன்னும் விஷயம் இல்லையா. இன்றைக்கி ஆன்லைன் எஸ்ஐபியை நிறுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 கிளிக் அடிச்சு ஆன்லைன் எஸ்ஐபி கேன்சல், அவ்வளோதான். ஸோ எஸ்ஐபி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் பெனிஃபிட் வந்துடாதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை.
அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, மக்கள்கிட்ட போய் நான் எஸ்ஐபி பண்ணாதீங்க, நீங்களாக மேனுவலாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நான் எப்போ பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. எப்போ வேணால் பண்ணலாங்கிறது தான் உண்மை. பணம் இருக்கும்போது பண்ணுங்கள், பணம் இல்லைன்னா பண்ணாதீங்க. மாதம் 1 தேதி பண்ணுங்கள், மாதம் 15 தேதி பண்ணுங்கள், 5 தேதி பண்ணுங்கள், 28 தேதி பண்ணுங்கள். எப்போ பண்ணாலும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வரப்போகுதில்லை. அஃப்கோர்ஸ் அந்த எஸ்ஐபி நிறுத்திட்டு மேனுவலாக இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் டிப் ஆகும்போது வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறது மனசில் தோணும். அதெல்லாம் நார்மலான ஒரு இன்வெஸ்டருக்கு அது அது ஒரு இன்வெஸ்டருடைய எவல்யூஷன். அதை விட்டுருணும். அது ஒன்றும் பெருசாக அதெல்லாம் தாண்டி அவங்களா வந்துடுவாங்க. முக்கால்வாசி பேர் அவங்களா வந்துடுவாங்க. அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ தைரியமாக எஸ்ஐபி எல்லாம் இல்லாமல் மேனுவலாக டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன உங்களுக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், இதை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட் எவ்வளோ பண்ணுறோங்கிறத மாதம் ட்ராக் பண்ணணும். ஒரு ஷீட்டில் இந்த மாதம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், அடுத்த மாதம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். இப்போ எல்லாரும் நீங்கள் இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் ஃபோரம்ஸில் போனீங்கன்னா இந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப் சொல்லுங்கள். நான் பெட்ரோல் செலவு எவ்வளோ, சினிமாவுக்கு போன செலவு எவ்வளோ, ரெஸ்டாரண்ட்டுக்கு போன செலவு எவ்வளோ, எல்லாத்தையும் போட்டு அனலைஸ் பண்ணி பை சார்ட்லாம் போட போகிறேன். இதனால் ஒன்றும் ஆக போகுது இல்லைங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது நம்ம ஒரு மாதத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். அதுலேயே நம்மளுடைய சம்பாத்தியம் செலவு எல்லாம் அந்த ஈக்குவேஷன்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் வருஷம் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறத ட்ராக் பண்ணி வருஷம் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ ஏறுது அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். நான் எங்கே இருக்கேன், என்னுடைய வெல்த் மேனேஜ்மெண்ட் ஜேர்னியில், என்னோட இன்வெஸ்டிங் ஜேர்னியில் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்தாலே அது இட் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். நான் ஒரு 2010 ஒரே எக்ஸல் ஃபைலில் வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறத போட்டிருக்கேன். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ உயர்ந்து இருக்குது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது மேனுவல் இன்வெஸ்டிங் மட்டுமே. நான் எஸ்ஐபிலாம் போட்டிருந்தேன்னா அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அது இன்னொரு எஸ்ஐபி ஆரம்பிக்கணும், இல்லை இதை கேன்சல் பண்ணிவிட்டு புது எஸ்ஐபி ஆரம்பிக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எனக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 1000 ரூபாய் போடு, அடுத்த மாதம் 1500 1500 எவ்வளோ முடியுமோ போடலாம். உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஃப்ரீடம், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு உண்டு. ப்ளஸ் உங்களுக்கு அந்த நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ரீபேலன்ஸ் பண்ணும்போதோ இதனால் ஏதாவது பாதிப்பு வருமோ அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, தவறான குவெஸ்டின்ஸ், தவறான எண்ணங்களே வராது. முதலிருந்தே நீங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஐடியாவோடு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. நன்றி, வணக்கம்.